அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாமல் எப்பொழுதும் நீ நீயாக வாழ பழகிக் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை என்றுமே இனிமையாக இருக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, செவ்வாய் கிழமையின் விடியலில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். இன்று என் வார்த்தைகளை தட்டாமல் கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனையும் நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைக்கும் இந்த கந்தனின் அருளால் நிச்சயமாக வெற்றியாக மாறத்தான் வேண்டும். எப்பொழுதுமே முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய நல்லது நடந்துதான் ஆக வேண்டும். அதுவும் இதுபோன்று செவ்வாய் கிழமையில் இந்த கந்தனுக்கு உகந்த நாளில் நான் உன் இல்லம் தேடி வரும்பொழுது என்னை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை உணர்த்தி காட்டுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பனை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நானே உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் இல்லத்திற்கோ உன்னை காண வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நொடிப்பொழுதிலும் என்னை உணர வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் உன்னுடைய மனது எப்பொழுதும் ஒருநிலைப்பட்டு நிற்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் என்று இதையெல்லாம் தூக்கிச் சுமக்காமல் நல்லதை பற்றி மட்டுமே யோசித்து அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய நினைத்தால் இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வரும் பொழுது இதுவெல்லாம் எந்த நேரத்திலும் உன்னை வலிமைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிய வந்தாலும் அது உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்துகிறது என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நீ மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கண்டு கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைக்கின்றாயா உனக்கு தெய்வத்தின் துணை இல்லை என்று? என் பிள்ளையே, தெய்வம் உன்னை விட்டு ஒரு நொடி கூட விலகியது கிடையாது. நீதான் ஒரு விஷயம் உனக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்றவுடன் தெய்வத்தை விட்டு விலகி நடக்கின்றாய். இதையெல்லாம் தாண்டியும் தெய்வம் உன்னை தேடி வரத்தான் செய்கின்றது. இதையெல்லாம் கடந்தும் தெய்வம் நீ வேண்டியதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கத்தான் செய்கின்றது. நல்லதொரு நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட துன்பங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இதுவெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான பேரதிசயத்தை நடத்துகிறது என்பதனை நீ உணர வேண்டும். தெய்வம் யாரையும் கைவிடுவது கிடையாது. தெய்வம் யாரையும் விட்டு விலகுவது கிடையாது. தெய்வத்தையே விட்டு நீ சென்றாலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். தன்னுடைய பிள்ளையாக தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் வரை மட்டும்தான் அவர்களுக்கு மிக பெரிய துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பார்கள். இதையெல்லாம் கடந்து வரும் பொழுதே நீ தெய்வத்தினுடைய குழந்தையாக மாறிவிடுவாய்.
ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுதே தெய்வமும் உன்னை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுபோன்று இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உன் கண் முன்னால் நடத்துகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலம் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும். நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதில் இந்த அப்பன் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது. அதுபோல நீயும் உன் அப்பன் கந்தன் என் கையை விட்டு விடாதே. நமக்கு எந்த நேரத்திலும் நம் தெய்வம் துணை என்று நம்பு. அதுபோல உன்னுடைய குல தெய்வத்தை எப்பொழுதும் நீ மறக்காமல் இரு. இவையெல்லாம் என்றுமே உன்னை நல்வழி படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதையும் நான் நடத்துவதையும் உன்னால் தெளிவாக உணர முடியும். நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்களை என்னவென்றும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தி கொடுக்கத்தான் வேண்டும். நல்லது நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை உறுதியாக மனதளவில் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, அப்பனை நினைத்து மனமுருகி என் முன்னால் நிற்கின்ற அத்தனை குழந்தைகளும் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனமகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் செய்யும். மனதில் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமந்து கொண்டு அலையும் பொழுதுதான் வாழ்க்கை எதையுமே சரியாக உனக்கு காண்பித்து கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து வருகின்ற இந்த நேரம், இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன் மனதில் இருக்கின்ற மிக பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தனை நம்பிவிட்ட பிறகு இனி எந்த துன்பங்களையும் நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. என் பிரியமே, மாற்றங்கள் வந்த பிறகு வாழ்க்கையில் நிச்சயமாக சில அதிசயங்கள் நடக்கும். அதையெல்லாம் நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று கடந்து சென்று கொண்டே இரு. எப்பேற்பட்ட நிலையிலும் நீ எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய மாற்றத்தை உணர்ந்து விடத்தான் போகிறாய். எந்த நிலையிலும் உன்னை கைவிட இந்த மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் தெய்வம் ஒருபோதும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே எண்ணிக்கொண்டும் எதையும் நினைத்து ஏங்கிக் கொண்டும் இருக்காதே. வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு உணர்த்தி கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை என்றும் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக வழி நடத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இனி உன் மனதிலிருந்து நீங்கி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கு உத்திரவாதம் கொடுப்பது இந்த கந்தன் என்பதனை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள தயாராகிவிடு. அத்தனையும் நன்மைக்குத்தான். இனி நடப்பதும்
உன்னுடைய நன்மைக்குத்தான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.